அடுத்தபடியாக நமக்கு அதாவது இதே மாதிரி தான் அவங்களுடைய நிறைய பெண்மணிகள் எங்கள் குடும்பத்தோடு இருந்து போராட முடியாதுன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஒரு எல்லா ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் துணையாக இருப்பாள் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த பழமொழி மாற்றி எழுதப்படுது. ஒரு பெண்ணுக்கு வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் துணை இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பல உதாரணங்கள். மோகனா ஒரு உதாரணம், அதே மாதிரி தாட்சாயணி அவரும் ஒரு உதாரணமாக இருக்காங்க. இந்த மேடையில் அந்த பெண்மணி அமர்ந்து கொண்டிருந்தாலும் அவர் கௌரவிக்கப்படுத்திருந்தாலும் எங்கேயோ ஒரு ஓரமாக தன் குழந்தையோடு அந்த குழந்தையை தோளில் சாத்தி கொண்டு அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற அவரை நான் மேடைக்கு அழைக்கிறேன். ஏன்னா அவர்களால் கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு ஆண்மகன். சார், தாட்சாயனுடைய கணவராக இருக்கின்ற நீங்கள் மேடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிறேன். வாங்க சார், எல்லோரும் பலத்த கரகோஷம் எழுப்பி அவரை வரவேற்று பார்க்கலாம். நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு அப்பாற்பட்டு அவருடைய கணவர் கையாலே அந்த பெண்மணி கௌரவிக்கப்பட வேண்டும் என்பது சபையினுடைய ஆசை. நீங்கள் வாங்கிக்கோங்க, அவர் கௌரவிக்கப்போங்க. அவருடைய நீங்கள் வாங்கிக்கோங்க. பலத்த கரகோஷத்துக்கு எப்படி அவர் கௌரவிக்கப்படணும். நம்முடைய கமால் பாஷா சிறப்பு விருந்தினர்கள் தாட்சாயணியை சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தாட்சாயினி ஒரு போராளி பெண்மணி. எப்பவுமே அந்த கிளாஸில் பயங்கர டெரராக இருப்பாங்க. சிரித்த முகத்தோடையோ இது பண்ணையோடையோ புரிஞ்சுதோ புரியலையோ அப்படின்னு தலையசைப்பதோ நான் பலமுறை அவங்கள அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. எப்படின்னா கிளாஸை கவனிச்சபடியே இருப்பாங்க. ஒரு சார் பாடத்துக்கு அப்பாற்பட்டு ஏதாவது பேசினா கூட அவங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. குடும்பத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய அந்த கண் பார்வையிலையும் அந்த முக பாவனையிலையும் தெரியும். நம்ம அப்பாற்பட்டு ஏதாவது பேசினா கூட அவங்களுக்கு அதை பொருட்படுத்த மாட்டாங்க. அது பாடமாக சொல்லும்போது மட்டும் அதை கரெக்டாக கூர்ந்தெடுத்து கவனிப்பாங்க. அதை உருமீன் வருவனும் மலைத்தலையில் காத்திருக்குமாம் கொக்கு என்ற மாதிரி அந்த நீரொழிய பாலுன் குறுகு போல இருந்த பெண்மணியாக நான் தாட்சாயணியை பார்த்துருக்கேன். தேவையானதை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டு அதை மட்டும் பயணப்பட்டு வாழ்க்கையில் போய் சென்றடையணும்னு சொல்லிட்டு அதனால தான் ஒரே அட்டம்ப்டில் அவங்களால சர்வீஸ் வாங்க முடிஞ்சிருக்கு. இப்போது ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டராக அவங்க செலக்ட் ஆகிருக்காங்க. கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர். அவங்க போய் தான் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டியூஷன் ஆடிட் பண்ண போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் அரசு அவங்களுக்கு கொடுத்துருக்கு. தாட்சாயினி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் காலை வணக்கம். என் பேர் தாட்சாயினி. நான் கடந்து முடிந்த அந்த குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கூட்டுறவு தணிக்கை துறையில் ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் அப்படின்ற போஸ்ட் எடுத்திருக்கேன். நம்மளால் முடியுமா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இதுவோடு தான் சேர்ந்தேன். ஆனால் இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் ஐயாவாகட்டும் காம்ராட் சார் ஆகட்டும் அவங்களாம் ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணி எப்படி படிக்கணும், எந்த மாதிரியான இதில் படித்தா நம்மளாலையும் முடியும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. காம்ராட் சார் பற்றி சொல்லணுன்னா அவரோட கிளாஸ் நம்ம ஜஸ்ட்டு கவனித்தாலே போதும். வீட்டுக்கு போய் இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னு கூட அவசியம் இருக்காது. அவர் சொன்னதை வச்சே நம்ம அட்டன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு எடுப்பாங்க. ஐயாவும் அதே மாதிரி தான். ஐயாவோட கான்ட்ரிபியூஷன்லாம் சொல்லணுன்னா வேறு லெவல். அவர்லாம் என்னோடய இன்ஸ்பிரேஷனே அவரை தான் சொல்லலாம். நான் வீட்டில் எப்போவுமே ஐயா பற்றி தான் பேசிகிட்டே இருப்பேன். எப்படின்னா எல்லா கிளாஸ்லேயும் வெறும் ஜஸ்ட்டு இலக்கணம் மட்டும்தான் எடுத்து கொடுப்பாங்க. இலக்கணம் அந்த இதை பற்றி தான். ஆனால் ஐயா இலக்கியத்தையுமே ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து என்ன போர்ஷன் இருக்கோ அதில் டாப்லேருந்து ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் உரைநடை, இலக்கியம், இந்த சான்றோர் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்தாரு. எப்படின்னா ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் எடுத்தார். அப்போது எப்படின்னா காலையில் நான் 4 o'clockலாம் கிளாஸ் இருக்கும். ஏர்லி மார்னிங் 4 o'clock வைப்பார். அதனால் இப்படி மேரேஜ் ஆனவங்களுக்குலாம் அது கொஞ்சம் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். எல்லாருக்கும் என்ன 4 மணிக்கு கிளாஸா அப்படின்ற மாதிரியே கேட்பாங்க. நான் மட்டும்தான் இப்படி தான் இருக்காங்கன்னு பார்த்தா எல்லாருமே ஒருத்தர் விடாமல் எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க டீம்ஸில். எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சுன்னா எக்ஸாமில் அந்த கொஷினை பார்த்தோன்னே ஐயா சொன்ன அந்த பாடல் வரிகளை பார்த்தோன்னே நம்மளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். இவர் சொன்னாரே இதுதான் இதுக்கு ஆன்சர்னு நம்மளுக்கு அப்படியே ஆணித்தனமாக இந்த ஆன்சர் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு 2 கொஷின் அந்த மாதிரி தான் ஐயா சொன்னது. எப்படி சொல்லி தருவார்னா ஒரு கதை சொல்லிவிட்டு அந்த பாடல் வரியோட அப்படியே நம்மளுக்கு அப்படியே மனசில் நிற்கிற மாதிரி அந்த அளவுக்கு சொல்லி தருவார் ஐயா. அதனால தான் தமிழில் என்னால் ப்ரிலிம்ஸில் கொஞ்சம் நல்லாவே மார்க் எடுக்க முடிஞ்சுது. ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம தமிழ் மேக்ஸ் கொஞ்சம் நல்லா படித்தாலே போதும். நல்லா நம்ம ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். நான் பேசிக்காக நான் பிகாம் முடிச்சிருக்கேன். நான் அதனாலே கொஞ்சம் பயம். சயின்ஸ்லாம் சுத்தமாக எனக்கு வரவே வராது. கிளாஸில் என்ன நடத்துகிறாங்களோ அதை போய் படிப்பேன்.
அப்புறம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். ஐயா கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், ஐயா நான் சயின்ஸு எனக்கு வராதுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ படிக்கிறத படி, தமிழ் மேக்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அதேமாதிரி வீட்டில் வந்து எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்னா, என் ஹஸ்பண்டு ஃபுல்லாக குழந்தைங்க பார்த்துக்கு. இப்போ தான் எனக்கு செகண்ட் பேபி பிறந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு இப்போ 8 இயர்ஸ் ஆகுது. அவனை பார்த்துக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறது, சமைக்கிறது முதற்கொண்டு அவர் எல்லாமே பண்ணுவார். அந்த அளவுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருப்பார். ரொம்ப இண்டிபெண்ட்டாக உன்னால் முடியும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணம், பெரிய சப்போர்ட் யாருன்னா என்னோடய கணவர் மட்டும்தான். எல்லோரும் நினைப்பீங்க, எப்படி ஒரு மதர் இன் லா மாமியார் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க என்ன இந்த பொண்ணு போய் படிக்குது, வீட்டில் வேலை இருக்குது, அதெல்லாம் பார்க்காம, குழந்தைங்க குடும்பம்னு பார்க்காம அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி மாமியாருன்ற அந்த கண்ணோட்டமே நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் என்னோடய மாமியார் வந்து காட் பிளெஸ், எனக்கு அந்த மாதிரி அமையல. ஒரு அம்மாவை விட ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. நம்ம அம்மா கிட்ட கூட கொஞ்சம் ஒரு சில விஷயம்லாம் வந்து ஷேர் பண்ணவோ இதுவோ கூச்சப்படுவோம். ஆனால் எங்கள் மாமியார்கிட்ட எல்லாமே சொல்லுவேன் நான். இப்போ அவங்களால வர முடியல, வீட்டில் இருக்காங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் எனக்கு மாமியாரும் என்னோடய கணவரும். அவங்க இருந்ததுனால மட்டும்தான் என்னால் படிக்க முடிஞ்சுது. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நிறைய பேர் மேரேஜ் ஆனவங்க இருக்கீங்க, அதனால் சொல்கிறேன். என்னாலே வந்து படிக்க முடியுது. நான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட், ரொம்ப நல்லா படிக்கிறவ அப்படிலாம் இல்லை. நானும் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். என்னாலே முடிஞ்சுதுன்னா இங்கே இருக்கவங்களால கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் வந்து மார்க்லாம் விடுறதுக்கு முன்னாடியே வந்து மெயின்ஸ் வந்து நாங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டோம். எங்கள் மேலேயே வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை மார்க் வருமானதில்லை. ஆனால் ஐயா வந்து கண்டிப்பாக உங்களால் முடியும், நீங்கள் கண்டிப்பாக இந்த மார்க் எடுத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் ஜாயின் பண்ண வச்சார் மெயின்ஸில். அதேமாதிரி மெயின்ஸ் ஜாயின் பண்ணோம், கொஞ்ச நாளே ரிசல்ட்டும் வந்துச்சு, நாங்கள் எல்லாருமே பாஸும் பண்ணிட்டோம். மெயின்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதுனால எங்கள் யாருக்குமே வந்து ஐடியாவே கிடையாது, எப்படி இருக்கும், என்ன இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஜீரோ. ஒரு ஏபிசிடி கூட தெரியாது. ஆனால் எப்படி ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசிடிலாம் சொல்லி தருவோமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து எப்படி எழுதணும் என்ன மாதிரின்ட்டு இங்கே எல்லாருமே சசி சார் ஆகட்டும், காமராஜ் சார் ஆகட்டும், எல்லாருமே நம்மளுக்கு அந்தளவுக்கு கைட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. சிஸ்டர்ஸ்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப மார்க் ஃபஸ்ட்டு கம்மியாக தான் எடுத்தோம். அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளால் இது பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண எழுத வந்து நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ இதுதான் என்னோடய ஜேர்னி வந்து இப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் இந்த போஸ்ட் எடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான். தேங்க்யூ. அடுத்ததாக நம்முடைய இதிலிருந்து ரேவதி அம்மையார் அவங்க வந்திருக்காங்க. அதாவது யார் என்ன சொல்லியிருந்தாலும் ஒவ்வொருத்தங்க நம்மளை வந்தால் ஏதோ வகையில் நம்மளை டைவர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யார் எது கூறினாலும் நம்முடைய கொள்கையில், நம்முடைய தெளிவில், நம்ம தேவையில் தெளிவாக இருக்கும்போது நம்ம அதை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்றதுக்கு ரேவதி உதாரணம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இப்போது ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக அவங்க பதவி எடுத்திருக்காங்க. ரேவதி அவர்களை நான் இந்த மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு நீதிபதி ஐயா அவர்கள் கௌரவித்து சிறப்பு வழங்குவார்கள். பலத்த கரகோஷம் எழும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரேவதி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இங்கே பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ரேவதி. இப்போ வந்து ரெவென்யூ அசிஸ்டன்ட் ராணிப்பேட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி குரூப் 4 வந்து டைப்பிஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் எடுக்கலை. நான் ஜென்ரல்லே எடுத்துட்டேன் ரெவென்யூ அசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, எனக்கு கையெழுத்து குட்டி குட்டியாக இருக்கும். ஐயா கிட்டே போகணுன்னாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ரிவ்யூ போகணுன்னாவே எனக்கு அலறுவேன். நான் பின்னாடி நிற்பேன். ஏதாவது சந்தில் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ரிவ்யூ அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுவேன். அதுக்கப்புறமா அவர் கையெழுத்து கொஞ்சம் மாற்றுங்கம்மா, பெருசாக என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப பெருசாக எழுதுவாங்க. அவங்க கையெழுத்தை பார்த்து தான் நான் வந்து என் ஹேண்ட் ரைட்டிங்கே மாற்றிக்கினேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப குட்டியாக இருக்கும். எல்லாமே அங்கே வந்து மாற்றணும் தான். இதுதான் ஃபஸ்ட்டு மெயின் சென்டு. ரொம்ப பெருசாக எழுத ஆரம்பித்து லாஸ்ட் ரிவ்யூ வரைக்கும் அட்டன் பண்ணுவோம். ஐயா இருந்தாலும் பக்கத்தில் இன்னொருத்தர் இருப்பார், அவர்கிட்ட ரிவ்யூ போய் பார்ப்பேன். எனக்கு ஒரு நல்ல இது தான். என் தம்பி சப்போர்ட் பண்ணான் எல்லாத்துக்குமே. நான் குரூப் 4 எடுக்கலை, நான் குரூப் 2 தான் எடுக்க போகிறேன், பரவாயில்லையா அப்படின்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே சரிம்மா எடுக்கலைன்னா பரவாயில்ல, உனக்கு முடிஞ்சால் படி, இல்லை லாஸ்ட் எக்ஸாம் இதுவாக இருந்தால் கூட நீ ஜாப்பனீஸ் படினா. எனக்கு ஜாப்பனீஸ் வரவே வராது, தமிழ் தான் வரும். அதனால் நான் எனக்கு நீ என்ன இதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்க, வெளியில் போயிருந்தா இன்னத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் எங்கேயாவது வெளில போய் சம்பாரிச்சிருக்கலாம், ஆனால் உடனே இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸை பிடிச்சி கட்டிகிட்ருக்க அப்படின்னா. சரி, அதுக்கேற்ற மாதிரியே நான் கவர்மெண்ட்லேயே வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தமிழையாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.